ஹாய் ஹலோ நண்பா, நான் உங்கள் மதுர்ஷன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கு டெஃபினட்டு. இது ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான சேனல். இந்த பற்றி தெரியாத ஆட்கள் எனக்கு முதல் பட்ட வீடியோஸ் போட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விரும்புவாங்க நினச்சா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு மியூசிக் கம்பெனி, அதாவது இசையோட சம்மந்தப்பட்ட ஒரு சாமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் கடந்த வீடியோ நான் கொஞ்சம் லாங் டேர்முக்கு இழுத்துட்டேன். அது என்ன பிரச்சனைட்டா, அது ஒரு சின்ன சாமனைங்கிற அதுக்கு ஒரு அமைக்கிற அந்த ரேஞ்ச் சரியான பெருசு. நான் அதை சுருக்கியே அவ்வளோ நேரம் பால் மியூசிக்கிட்ட எடுத்தீங்கன்னா பார்த்துக்கணும். அதில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அந்த சின்ன சாமன் பேசியிருக்காங்க. ஓகே, நாங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எங்களை கல்லூரிக்குள்ளே போவோம். வாங்க போகலாம். வணக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காதில் ஒரு இயர்ஃபோன் போட்டிருக்கேன். நீங்கள் அதே மண்டையா இது ஒரு வயர் இயர்ஃபோன்டா, இது என்ன கொடுத்து காட்டுறேன். நான் எத்தனை வருஷம் 10 மேலே இதெல்லாம் இருக்குதுன்னா எத்தனை பார்த்துட்டு போயிட்டு சொல்லலாம். இது வயர் இயர்ஃபோன் இல்லை, இது வயர் தான் வருது ஸ்பீக்கர். பட் இட்ஸ் நாட் வயர் இயர்ஃபோன். வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது இயர்ஃபோன்டே சொல்கிற சாமான். இது ஒரு நெக் பேண்ட். நெக் பேண்ட்ன்றது யாருக்காக உருவாக்கப்படுதுன்னா, ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட் அந்த மாதிரியான ஃபீல்டில் அதிகமாக இருக்கிறார்கள் ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க நினைக்கிறேன். இல்லாட்டிக்கு சரி வாக்கிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஜாக்கிங் நாங்கள் ஒரு கூட டிஸ்டன்ஸ் ஓடணும்னா உங்கள்கிட்ட கலவையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அஜினாரி வீட்லேயே ஒரு சாங் இருக்குது. இந்த சாங்கை நாங்கள் ட்ரைவ் பண்ணும்போது போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட கால் ஆக்சிலேட்டரை அமுத்து அதே சமயத்தில் கிளச்சை விடும். இதை மாதிரியான ஒரு மோட்டிவேஷன், அதாவது உந்துதலை தான் இந்த இசை, இந்த ஒரு பண்பு. அது அந்த சிச்சுவேஷனுக்கு பொறுத்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த ஒவ்வொரு இது அந்த வகையில் இந்த ஒர்க் அவுட் செய்கிறார்கள், ஸ்போர்ட்ஸ் செய்கிறார்கள் எல்லாருக்கும் இசை கட்டாயமாக முக்கியமான சாங். அந்த வகையில் அவங்க ஒரு குட் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது உருவாக்கியிருக்காங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. பாட்டு கேட்கணும்டா, ஸ்போர்ட்ஸோ அவுட்டர் ஆக்டிவிட்டி செய்கிறாங்க. ஒன்று பெரிய பூப்பர்ஸ் எல்லாம் போட்டு ஹை குவாலிட்டியில் எல்லாம் போட்டு செட் பண்ணி அதை போட்டுட்டு தான் அவங்க வைக்கப் பண்ணணும். இது சாதாரண மக்களுக்கு சாத்தியமற்றது. எங்களை சாதாரண மக்கள் பாவிக்கிறதுக்கு தான் இந்த நெக் பேண்ட்ன்றது. இந்த நெக் பேண்ட்ன்றது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை நாங்கள் இப்போ களத்தில் எப்படி போடுறோம்னா, நாங்கள் ஓடும்போது இந்த காதில் இது கண்டு விழுந்துச்சுனாலும் இது இதில் தான் இருக்கும். ஒரு நீட்டான ஒரு ப்ராடக்ட் உண்டு. ஓகே, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுது, குவாலிட்டி எப்படி, ரிவ்யூ எல்லாத்தையும் பார்க்கலாமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய இந்த நெக் பேண்ட். இந்த நெக் பேண்டை பார்ப்போம். இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி இந்த வேறுங்க. அதாவது நாங்கள் சும்மா இப்போ நாங்கள் சும்மா நார்மலாக வரோம்டா, இதெல்லாம் கிட்ட போனால் தானே ஓட்டிக்கொள்ளும். இதில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. என்ன பர்பஸுக்காகண்டா, இப்போ நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது சில டைம்ஸில் நாங்கள் வர ஒர்க் பண்ணும்போது அடிக்க ரோட்டில் போகல எல்லாருமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருங்க. இந்த நெக் பேண்ட் இல்லாட்டிக்கு எந்த வித காதில் ஒரு விஷயமும் நீங்கள் போடாதீங்க. பின்னுக்கு வாகனம் கோன் அடித்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாத சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் நீங்கள் ரோட்டில் போகும்போது பாட்டு கேட்குறத தவிர்த்து கொள்வது நல்லா. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இதில் 2-3 ஆப்ஷன் தான் இருக்குது. 2-3 தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிம்பிள் எல்லாருக்கும் தெரியும். இது ஒன் பண்ணுற பட்டன். ஒன் பண்ணிங்கன்னா இது ஒன்றா இருக்குங்க. ப்ளூ கலர் பட்டன் தெரியும். அதை விட இது 7 இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுற மூலமாக தான் ஆப்ஷன். சிங்கிள் ப்ரெஸ்ஸிங் மூலமாக நாங்கள் பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அதை விட இதில் வேறு என்ன பார்க்க இருக்குது. இதுண்ட பேட்டரி எல்லாமே இருக்கிறான்றது. இந்த பேட்டரி லைஃப் பற்றி நாங்கள் இதுண்ட டோட்டல் ரிவ்யூ பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். இப்போ இது என்னென்ன இருக்குது பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சாதாரண இயர்ஃபோனில் இப்படி இருக்காது. இது காதில் தனியாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோ தெரியாது. இப்போ நாங்கள் காதில் ஈஸியாக ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பேஸ், உண்மையாகவே ஒரு பூஃபர், ஒரு தியேட்டர் கேட்கக்கூடிய ஃபீல் இது கொடுக்கும். அதை விட இதில் வேறு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இது எப்படி வேலை செய்யுது, இதில் என்ன இருக்குது பார்க்கணும். அதை பேச வேண்டிய விஷயம் இல்லை. இது நாங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு காட்டணும். நீங்கள் வடிவாக அதை பார்க்கணும். நீங்கள் பை பண்ணிக்க உங்களுக்கு தேவையா கட்டாயம் உங்களுக்கு ஓகேன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ ஓரளவு லெந்தாக இருக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் லெந்தாக போகிறதுக்கு காரணம் உங்களுக்கு அதை பற்றின முழு விளக்கம் இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். இல்லை என்றால் நானும் மற்றவங்க மாதிரி நடந்து இது வச்சு பார்த்துட்டு வா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் கட்டிட்டு போயிடலாம். அது எனக்கு வேண்டாம். நான் என் ஃபேன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் எந்த பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ப்ளஸ்ஸை இப்போ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான். இது நெக் பேண்ட் வழியாக இதுக்கு
விழுந்தாலும் இதுக்கு வந்து பெருசாக எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. அதோட இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கண்டென்ட். இதை வந்து நாங்கள் இப்போ காலத்தில் வரோம். வாட்டர் ப்ரூஃப் வந்து நீங்கள் தண்ணிக்கு ஓட்டி நீந்திட்டு போகிறதுக்கு கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த வாட்ச் வீடியோவில், நீங்கள் எலக்ட்ரானிக் கேஸை தண்ணிக்காக கொண்டு போகிறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. தச்சாமே தச்சு தவறி லைட்டாகவோ இல்லாட்டிக்கு ஆக்சிடென்ட்லி தண்ணியில் பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் வாட்டர் ப்ரூஃப்ன்றதுக்காண்டி அதை கொண்டு போய் தண்ணிக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது உங்கள்கிட்ட காசு இருக்கிறவங்க இல்லாட்டி நீங்கள் கூட ஆராய்ச்சி செய்கிற மாதிரி இருப்பாங்க. இல்லாட்டிட்டு அது உங்கள்கிட்ட இருக்கிற இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே, இதை வந்து நாங்கள் பாட்டி இருக்க மட்டும் தான் யூஸ் பண்ணலாமாண்டா இல்லை, இதை வந்து நாங்கள் ரெக்கார்டிங்க்கு மைக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மைக் குவாலிட்டி வந்து அவ்வளோ சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. ஆனால் இது இந்த ப்ரைஸுக்கு வந்து ஓகே. இந்த ப்ரைஸ் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நான் வாங்கினது ஜஸ்ட் 543 rupees ஒன்லி. 500 அலி எக்ஸ்பிரஸ் தான் உடனே நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அலி எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அலி பாபா என்ற கம்பெனியோட சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய இடம் தான் அலி எக்ஸ்பிரஸ். இது வந்து டராஸில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். டராஸை வந்து ப்ரோசல் பண்ண நிற்க வேணாம். டராஸில் வந்து நிறைய சாமான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அந்த சாமான்கள் வந்து கரெக்ட் டைம் வந்து டேமேஜ் ஆகி வந்துருக்குது. சொன்ன அளவு பரிமாணம் சொன்ன சாமானே வராமல் விட்டுருக்குது. சில சாமானே வராது, காசு வந்து வெட்டி வர சந்தர்ப்பம் நின்றுருக்குது. ஆனால் அலி எக்ஸ்பிரஸில் வந்து அந்த போல் நான் இதுக்கு இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 20-25 சாமான் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டான். இந்த வீட்டுக்கு எந்த வித பிரச்சனையும் வரையில சொன்ன டேட்டுக்கு கனகச்சிதம் அழகாக கொண்டு வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் விட்டு போகிறாங்க. உங்களுக்கு தச்சா அதை பிடிக்காம நீங்கள் சொன்ன சாமான் இல்லைன்னா அடுத்த 7 நாளுக்கு இந்த ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு தராங்க. ஓகே, அதை விட இந்த நெக் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓகே. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு ஓகே. அதை விட இது வந்து மெயினாக இன்னொரு இடத்துல யூஸ் ஆகும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது நாங்கள் வந்து அழகாக பறக்க ஓட தெரியும். இப்போ ஏர்போர்ட்டில் போட்ட செய்யப்பட்டோம். அப்போ ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் இன்னொரு இடத்துல இந்த கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டு அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ இல்லாட்டி ஒரு ஃபீல்டு ஒர்க் சென்டரில் வந்து நாங்கள் இப்படி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டான ஒரு சாமானாக இருக்குது. அதோட எங்கள் ஸ்கவுட் ஹேடிட்ன்ற இடத்துல வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்க இது வந்து ஒரு அற்புதமான டிவைஸ் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. மைக் வந்து ரெக்கார்டிங் செய்கிற அளவுக்கு, அதாவது உங்களுக்கு ஃபோன் மைக்கை விட இது அவ்வளோ பெஸ்ட்டான மைக் இல்லை. உங்களோட விருப்பம். இப்போ நீங்கள் காலை பொழிக்கொண்டு ஃபோன் கேட்கும் போது இப்போ ஃபோனை வந்து கையில் எடுக்க நீங்கள் ஒர்க் அவுட் போயிருக்க அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதில் யார் சொல்லி கேட்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆகும். இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு குட் தமிழ். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறதுக்கு பெருசாக விஷயம் இல்லை. ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான கண்டென்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ தச்சாமே சிலோட கிளியர் இல்லாமல் வர சான்ஸ் இருக்குது. ஒரு சில பிரச்சனையால் இப்போ சொட்டு கிளியர் ஆகும். எஸ்டி வந்து நீங்கள் பார்க்குற சந்தர்ப்பம் இருக்கும். எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதை வச்சு கொண்டு தான் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தருவீங்களா இருந்தால் நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.